Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. 8ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான, எல்லாரும் சொல்லுங்க, பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த பலன் என்கிற வார்த்தையை கொஞ்சம் பார்க்கணும் பாருங்க. ஏன்னு சொன்னா பலனை கொடுக்கிறார்னு போட்டிருக்கு. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க என்னத்தை கொடுக்கிறாராம்? பலனை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை சொல்ல போறேன். ஐஸ்வரியத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லல, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வரியத்தை அல்ல, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு இதை கவர் பண்ண போறோம். நம்ம இதை ரொம்ப நிச்சயமா புரிஞ்சு கொள்ள போறோம். ஏன்னா மென்டலா, அதாவது நம்முடைய எண்ணங்கள்ல சரியான விதத்துல நாம் இதை பற்றி சரியான விதத்துல எண்ண வேண்டும். பலனை என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பவர் என்று வருகிறது. பவர் கொடுக்கிறாராம். எதுக்கு? ரிச்சஸ், ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு பவரை நமக்கு தருகிறாராம். அந்த பவர் என்கிற வார்த்தை, பலன் என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலிருந்து பல விதத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் என்கிற ஒரு ஃபேமஸ் கன்கார்டன்ஸ் இருக்கிறது. எல்லா வார்த்தையும் எங்கிருந்து வருதுன்னு காமிச்சு அது எத்தனை விதத்தில் மொழிபெயர்க்கப்படலாம் காமிக்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் தான் எல்லாம் உபயோகப்படுத்துறாங்க. அந்த கன்கார்டன்ஸ்ல எப்படி சொல்லி இருக்குது, பவர் என்கிற வார்த்தையை இத்தனை விதமா மொழிபெயர்க்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்லி தமிழ்ல சொல்றேன். ஒரு வார்த்தை விகர். விகர்னு சொன்னா ஒரு தெம்பு, உத்வேகம். விகர், ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய உத்வேகம், தெம்பு. எல்லாம் சொல்லுங்க, உத்வேகம், தெம்பு. அந்த விதத்தில் சொல்லலாமாம். இன்னொன்று ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா வேகம். அது ஒரு, எல்லாம் ஒரே வார்த்தை தான் கிட்டத்தட்ட. ஃபோர்ஸ்னா அதை சம்பாதிக்கிறதுக்கான வேகம், அதை சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தையும் வேகத்தையும் தருகிறாராம். கப்பாசிட்டி. கப்பாசிட்டி என்று சொன்னால் ஆற்றல். கப்பாசிட்டி என்ற மூன்றாவது வார்த்தை. இன்னொன்று மீன்ஸ். மீன்ஸ் என்றால் வழி, வழி வாசல்கள். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க உத்வேகத்தை மட்டுமல்ல, வேகத்தை மட்டுமல்ல, திறமையை மட்டுமல்ல, வழி வாசலையும் தர்றாராம். மீன்ஸ். பிறகு எபிலிட்டி. இந்த எபிலிட்டின்ற வார்த்தை தான் இன்னைக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். எபிலிட்டி. எபிலிட்டின்னு சொன்னா திறமை. அப்புறம் மைட். மைட்னு சொன்னா பலன். அடுத்து ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்னு சொன்னா அதுவும் பலன் தான். மைட்னு சொன்னா சக்தின்னு சொல்லலாம். ஸ்ட்ரென்த்னா பலன். சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ் சொன்னா சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தருகிறார். கடைசி வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல வருது, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை தர்றாருன்றது எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க ஐஸ்வரியத்தை தர்றார். ஹலோ, கடைசி ஒரு வார்த்தை வெல்த். இன்னைக்கு தான் பார்த்தேன் பாருங்க, நேத்து தான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு உடனே என்ன ஞாபகம் வந்தது, டேக்ஸ் மணி டு மேக் மணி. பணம் இருந்தாலும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. வியாபாரம் எப்படி பண்றாங்க? பணத்தை வாங்கி முதலீடு பண்ணி, பேங்க்ல கடன் வாங்கி முதலீடு பண்ணி அந்த முதலீட்டுல இருந்து ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்துகிறார்கள் இல்லையா? அப்ப அந்த முதலீடு ஒரு சீடு மாதிரி ஆயிடுது பாருங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் என்ன பண்றாராம்? தேவன் கொடுக்கிறாராம். அப்ப ஐஸ்வர்யவான் ஆக்குறதுக்கு எப்படி பலனை தருகிறாராம்? அந்த பலன் தர்ற ப்ராசஸ்ல வெறும் சக்தியும் உத்வேகத்தையும் ஆற்றலையும் கப்பாசிட்டியும் வழிவாசலையும் திறக்கிறது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குன்னே கொஞ்சம் ஐஸ்வர்யத்தை தர்றாராம். அப்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும் போது எல்லாத்தையும் விழுங்கிடக்கூடாது, கொண்டு போய் சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் இருக்கிறீங்களா? கர்த்தர் கொஞ்சம் ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் நம்ம கொஞ்சம் ஆசீர்வதித்து கையில கொஞ்சம் காசை தரும்போது, சில காரியங்கள் நம்ம கையில தரும்போது, வெல்த்தை தரும்போது, செல்வத்தை தரும்போது, அதை எப்படி பார்க்க வேண்டும், எந்த கோணத்துல பார்க்க வேண்டும்? இதை இன்னும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு விதை மாதிரி எனக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர். இருக்கீங்களா? நீங்க நினைச்சிருக்கீங்க நிறைய சம்பாதிச்சாச்சுன்னு. இன்னும் எவ்வளவு இருக்குதுங்க. இதை கொண்டு போய் பத்திரமா போட்டு வச்சிடாதீங்க, இதை கொண்டு போய் பத்திரமா பதுக்கிடாதீங்க. சொல்றாரு, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க ஐஸ்வரியத்தை தருகிறார். அப்ப அது ஒரு விதையை போல பார்க்க வேண்டும். இதை நான் எப்படி விதைக்கிறது, இதை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுகிறது, இதை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறது? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், இதை நான் ஒரு விதையை போல பார்க்கிறேன், எனக்கு இவ்வளவு தந்திருக்கிறீர், ரொம்ப சந்தோஷம். என் கையில இத்தனை லட்சம் இருக்குது, இத்தனை ஆயிரம் இருக்குது, இதை நான் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு ரூபாய் இருக்கு, நான் என்ன செய்ய வேண்டும்? என் கையில இதை தந்திருக்கிறீர் நீர். பெரிய ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை தருகிற தேவன் எனக்கு தந்திருக்கிறீர்னு சொன்னா, இதை வச்சு நான் பெருசா ஏதோ பண்ணணும் தான் தந்திருக்கிறீர். இதை எப்படி பண்ணுகிறது என்கிற யோசனைகளையும் ஆலோசனைகளையும் ஞானத்தையும் எல்லாவற்றையும் எனக்கு தாறுமாண்டவர். அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் அது விதை, சீடு. அந்த சீடு எடுத்துட்டு போய்
நாம் விதைக்கும் போது இன்னும் மேலும் ஐஸ்வர்யம் உண்டாகிறது. இப்ப பார்க்கிற விதமே மாறுது பாருங்க. கொஞ்சம் இந்த எபிலிட்டி என்கிற வார்த்தையை பார்ப்போம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன்னா திராணி அல்லது எபிலிட்டின்னு சொன்னா திறமை அல்லது திராணி என்று சொல்லலாம். திராணியை தருகிறவர். நல்லா கவனிக்க வேணும். சில காரியங்களை தெளிவா பட்டுன்னு சொல்ல பாக்குறேன் நான். ஏன்னு சொன்னா அப்படிதான் நல்லா விளங்கும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தருகிறார். ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு ஐஸ்வர்யம் வர்றதுக்காக யாரோ ஒருத்தர்கிட்ட என்னத்தையோ கொடுத்து உங்களுக்கு கொடுக்க சொல்றது இல்ல. உங்களுக்கு பலனை தருகிறார். உங்களுக்கு அவர் பலனை தருகிறார். ஆகையால் தான் நம்ம மனுஷனை எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. சில சொல்றாங்க, தாத்தா இருக்கிறாருங்க, ஏராளமா வச்சிட்டு இருக்கிறாருங்க, சீக்கிரம் பரலோகம் போகிற நாள் வந்துருச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சீக்கிரம் போகும்போது அடியனுக்கு ஆண்டவர் பெரிய விதத்தில் ஆசீர்வதிக்க போறாருங்க, அதுல ஒரு பங்கு எனக்கு வருது பாருங்க, இத்தனை லட்சம் வரப்போகுது, பரலோகம் அவருக்காக காத்திருக்கு, நானும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், அந்த நாள் நெருங்கி கொண்டே இருக்குது. தாத்தாங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க, எப்படிப்பட்ட பேர பிள்ளைங்க இப்படி எல்லாம் ஜெபம் பண்ற ஆளுகள் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த வசனம் எல்லாம் புரியல அவங்களுக்கு என்ன, என்னுடைய ஐஸ்வர்யம் தாத்தாவை நம்பி இருக்குது, தாத்தா மண்டையை சாய்க்கும் போது அவர் பரலோகம் போய் சேரும் போது எனக்கு ஆசீர்வாதம் வருது. தாத்தா பரலோகம் போறதுலதான் ஆசீர்வாதம் எனக்கு வருது. நான் சொல்றேன், தாத்தா இல்ல, அங்க இருந்து என்னுடைய சகோதரர் ஒருவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பூலோகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி என்னுடைய சாபத்தை என்னுடைய தரித்திரத்தையும் சுமந்து தீர்த்தபடினாலே எனக்கு ஐஸ்வர்யம் வர்றது ஒழிய யாரோ ஒரு செத்து எனக்கு உயிர் எழுதி வச்சுட்டு போனதுனால ஐஸ்வர்யம் வர்றது கிடையாது. அதனாலதான் இப்படி சொல்றேன். இப்படி சொல்லுங்க எல்லாரும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவன் பலனை எனக்கு தந்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது இன்னொரு மனுஷன் கையில கொடுத்திருந்தாருன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வர்றது இன்னொருவனை சார்ந்து இருக்குமானால் நான் சொல்றேன் 99% உங்களுக்கு வராது. ஏன்னா உலகத்துல முக்காவாசி பேரு உங்களை ஐஸ்வர்யமான ஆகாம பாத்துக்கிறதுல தான் ரொம்ப குறியா இருப்பாங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கீங்க. அவங்க பாலிசி எப்படின்னா மனுஷன் சுவாபம் அது பாருங்க, எனக்கு வரலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு வந்துடக்கூடாது, எனக்கும் வரலன்னா அவனுக்கும் வர வேண்டாம், யாருக்கும் வர வேண்டாம், அப்படி வாழ விடக்கூடாது அப்படிங்கிற பாலிசி நிறைய பேருக்கு பாருங்க. அதான் உலகம், ஒரு கீழ்த்தரமான எண்ணம் பாருங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு நான் உனக்கே பலன் தந்துறேன், அவன் கையில கொடுக்கல, நீ அவனை நம்பி இருக்காத, உங்க தாத்தாவை கூட வேணாம், உங்க மாமாவை வேணாம், உங்க பெரியப்பா சித்தப்பாவை வேணாம், யாரையும் வேணாம், உங்க அப்பாவை கூட வேணாம், உங்க அப்பா அம்மாவை கூட வேணாம், ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதிக்கிறதுக்கு நான் உனக்குள்ளே பலனை தரேன். ஏன்னா அநேக நேரத்தில் மனுஷனை சார்ந்திருந்தால் மனுஷன் தான் உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்க போகிறான் என்று சொன்னால் அது நடக்கவே நடக்காது. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தர்றேன். இன்னொரு காரியம் என்னன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறாருன்னு சொன்னா ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, இதுக்கு பல தடைகள் இந்த உலகத்துல இருக்கு. முக்காவாசி பேருக்கு எப்படியாவது நீங்க ஐஸ்வர்யவான ஆகக்கூடாதுன்னு தான் பார்த்துட்டு இருப்பான். நீங்க பாருங்க, கூட வேலை செய்யற ஆளுங்க, அங்கங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் வந்து எல்லாமே நல்ல ஆட்கள்னு சொல்ல முடியாது பாருங்க. முக்காவாசி பேர் வந்து ஒரு மாதிரி இப்படிப்பட்ட ஆட்களா தான் இருப்பாங்க. எப்படியாவது ப்ராக்ரஸை தடுக்கணும், முன்னேறத தடுக்க வேணும் என்று சொல்லிதான் இருப்பாங்க. அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் இந்த தடைகள் எல்லாம் மீறத்தக்கதாக உனக்கு உத்வேகத்தையும் பலனையும் வழிவாசலை திறந்து உனக்கு திறமையும் ஆற்றலையும் சக்தியும் வல்லமையும் பலனையும் உனக்கு நான் தரப்போறேன். ஏன்னா ஐஸ்வர்யம் ஆகிறதுனா லேசில் ஆயிட முடியாது. இதுக்கு ஒரு பெரிய அபார தெய்வீக ஆற்றலும் பலனும் உனக்கு தேவைப்படுகிறது. பரலோகத்தின் பலன் உனக்கு தேவைப்படுகிறது. என்னிடத்திலிருந்து சில உதவிகள் உனக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இந்த உலகம் தீமை நிறைஞ்ச உலகமா இருக்குது, பொறாமை நிறைஞ்ச உலகமா இருக்குது, பிரச்சனை நிறைஞ்ச உலகமா இருக்குது, எதிரிகள் நிறைஞ்ச உலகமா இருக்குது, பிசாசு இந்த உலகத்தில் நிறைய ஆட்கொண்டிருக்கிறான். அதனால நல்ல எண்ணங்கள் இல்லாத உலகமா இருக்குது. அதனால நான் உனக்கு பலனை தர்றேன். அந்த பலனை நான் தர்றேன் உனக்கு, நான் உனக்கே தந்துடுறேன். அந்த பலனை உனக்குள்ளே அதை வச்சிடறேன் நானு. அதை கொண்டு நீ என்ன பண்ண போற, உனக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் நீ மேற்கொண்டு ஜெயித்து நீ வெற்றி பெறுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை எல்லாம் சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பரலோகத்தின் சக்தி, பலன், ஆற்றல், திறமை, உத்வேகம் எனக்குள்
தேவன் வைத்திருக்கிறார், தினந்தோறும் எனக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் பாருங்க, தேவன் எப்படி என்னை பற்றி எண்ணுகிறார் என்பதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யறாரு. ஆகவே மனுஷனை பார்த்து பயப்பட வேணாம், உலகத்தை பார்த்து பயப்பட வேணாம், சூழ்நிலையில பார்த்து பயப்பட வேணாம். கர்த்தருடைய உதவி உங்களுக்கு இருக்குது. திரும்ப சொல்லிங்க, பயப்படலன்னு. இன்னைக்கு கர்த்தருடைய உதவி உங்களுக்கு இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டம் போட்டிருக்கிறாரு. கர்த்தருடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது.